ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து Buy to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மயங்கி விழுந்த பெண்ணை ஓடும் ஆம்புலன்ஸில் வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பீகார் மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் உள்ள பீகார் இராணுவ காவல் மைதானத்தில் ஜூலை 24 அன்று ஊர்காவல் படைக்கான ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பங்கேற்பதற்காக ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் வந்திருந்தனர். அதில் 26 வயதுடைய இளம்பெண் ஒருவரும் பங்கேற்றிருந்தார். அப்போது அவருக்கு ஊர்காவல் படையினருக்கான பயிற்சியின் ஒரு பகுதியாக உடல் சகிப்புத்தன்மைக்கான பரிசோதனை செய்யப்பட்டது. பரிசோதனையின் போது 26 வயது இளம்பெண் திடீரென மயக்கமடைந்து கீழே சரிந்தார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முகாமில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸில் மயக்கமடைந்த பெண்ணை ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் ஆம்புலன்ஸில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மயக்க நிலையில் இருந்த அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கியுள்ளனர். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெண் ஆம்புலன்ஸில் தனக்கு நடந்த கொடூரம் குறித்து காவல்துறையிடம் விவரித்துள்ளார். அதில் ஊர்காவல் படையின் ஆட்சேர்ப்பு முகாமில் நடந்த உடல் பரிசோதனையின் போது சுயநினைவை இழந்து மயங்கிவிட்டேன். ஆம்புலன்ஸில் சென்றபோது எனக்கு நடந்த சம்பவம் குறித்து ஓரளவு மட்டுமே நினைவிருக்கிறது. ஆம்புலன்ஸில் இருந்த 3 அல்லது 4 பேர் என்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர் என தனக்கு நடந்தவற்றை கண்ணீருடனும் அதிர்ச்சியுடனும் விவரித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு அவர் உள்ளாகியுள்ளது உறுதியானது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து பீகார் அரசு சிறப்பு குழு ஒன்றை அமைத்து விசாரணையை துரிதப்படுத்தியது. பெண்ணின் புகாரின் பேரில் ஆம்புலன்ஸ் டிரைவர் வினய்குமார் மற்றும் டெக்னீஷியன் அஜித்குமார் உள்ளிட்டோரை கைது செய்து விசாரணை நடந்து வருகிறது. அவர்களின் இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இது குறித்து பேசிய கயா மாவட்ட மூத்த காவல் கண்காணிப்பாளர் ஆனந்த்குமார், பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 மணி நேரத்திற்குள் சம்பவத்திற்கு காரணமானவர்களை கைது செய்துள்ளோம். அவர்களிடம் வேறு யாருக்காவது இதில் தொடர்பு இருக்கிறதா என விசாரித்து வருகிறோம். மேலும் இது தொடர்பாக சிறப்பு குழு மற்றும் தடயவியல் குழு அமைக்கப்பட்டு விசாரணை முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. சிசிடிவி காட்சிகள் மற்றும் பிற தொழில்நுட்ப ஆதாரங்களை ஆய்வு செய்து விரைவான விசாரணைக்கு பின்னர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என எஸ்பி ஆனந்த்குமார் குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் ஆம்புலன்ஸில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அரசியல் களத்திலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. பீகார் மாநிலத்தில் பாஜக கூட்டணியுடன் நிதிஷ்குமார் தலைமையிலான JDU கட்சி ஆட்சி செய்து வருகிறது. மேலும் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் லோக் ஜன்சக்தி கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வான் இந்த சம்பவம் தொடர்பாக ஆளும் கட்சியை கடுமையாக சாடியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், குற்றங்கள் பெருகி வரும் ஒரு அரசாங்கத்தை நான் ஆதரிப்பது வருத்தமாக உள்ளது. இதை கட்டுப்படுத்துவது அவசியம். இல்லையெனில் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும். இது பீகார் மக்களின் வாழ்க்கையுடன் விளையாடுவதாகும். அரசு நிர்வாகம் குற்றவாளிகளுக்கு முன்பு தலை வணங்குகிறது. கொலை, வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, கொள்ளை, திருட்டு, பெண்களை கேலி செய்தல் போன்ற குற்றங்கள் மாநிலத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து வருகின்றன. கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் தொடர்ந்து இது போன்று நடப்பது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்வியை எழுப்புகிறது. ஒருவேளை இது நமது அரசாங்கத்தை இழிவுபடுத்துவதற்காக நடந்தாலும் அதனை அரசுதான் தடுக்க வேண்டும் என காட்டமாக விமர்சித்துள்ளார். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்த நிலையில் தற்போது ஆளும் கூட்டணி கட்சிகளிலிருந்தே கலகக்குரல் வெடித்திருப்பது நிதிஷ்குமாருக்கும் பாஜக கூட்டணிக்கும் பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.